கிருஷ்ணகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பிரபல தனியார் ஓட்டலில் அரிவாளை எடுத்துக்கொண்டு தாக்குதல் நடத்திய ரவுடியின் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் 50,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய பரபரப்பு மிக்க சாலையில் பந்தரப்பள்ளி என்னும் இடத்தில் அமைந்துள்ள தனியார் உணவகத்தில் நேற்றிரவு 11:30 மணிக்கு வந்த ஜிங்கனூர் பகுதியைச் சேர்ந்த அகர்நிவாஸ் என்ற நபர் கடையில் பணியாற்றி வந்த மேலாளர் கண்ணன் என்பவரிடம் அதே கடையில் பணியாற்றக்கூடிய தனக்கு வேண்டிய பணியாளரின் மீது எதற்கு பொய்யாக திருட்டு பட்டம் கட்டுகிறீர்கள் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதில் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போதே கோபமடைந்த அகர்நிவாஸ் தான் கொண்டு வந்திருந்த அரிவாளை எடுத்து மேலாளர் கண்ணனை கடுமையான வார்த்தைகளால் திட்டி அவரை தாக்க முற்பட்டார். அப்போது கண்ணன் அவரிடமிருந்து தப்பிக்க அங்கே நிறுத்தியிருந்த காரை சுற்றி ஓட அவரை தாக்க அந்த நபர் அரிவாளோடு காரின் மீது ஏறியும் காரை சுற்றியும் தாக்க முற்பட்ட சம்பவம் அங்கு வந்திருந்த வாடிக்கையாளர்களை கொலை நடுங்க வைத்துள்ளது. அப்போது சில வாடிக்கையாளர்கள் தங்களது செல்போனில் இந்த சம்பவத்தை படம் பிடித்துள்ளனர். இந்த காட்சிகள் வெளியாகி பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரிவாளை எடுத்துக்கொண்டு கொலைவெறி நோக்கத்தில் உணவக மேலாளரை பொதுவெளியில் தாக்க முற்பட்ட அகர்நிவாஸ் ஒரு கட்டத்தில் உணவகத்தின் கண்ணாடிகளையும் பேக்கரி உபகரணங்களையும் அரிவாளால் அடித்து உடைத்து அங்கு நிறுத்தப்பட்டிருந்த காரின் கண்ணாடியையும் அடித்து உடைத்து சேதப்படுத்தி இருக்கிறார். பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இந்த சம்பவத்தால் நிலைகுலைந்து போன கடை ஊழியர்கள் மற்றும் உணவக மேலாளர் கண்ணன் வழங்கிய புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள குருபரப்பள்ளி காவல்துறையினர் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இக்குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு தப்பிச் சென்ற அகர்நிவாஸ் சாலை விபத்தில் சிக்கி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் சிகிச்சைக்கு பின்பு கைது செய்யப்படுவார் எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் மீது ஏற்கனவே கொலை வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது.